இவர் ஒரு டபுள் ஹீரோ நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தனியா ஹிட் கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரசன்னா. இவர் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட படங்கள்லயும் அதிகமா நடிச்சிருக்காரு. நம்ம தமிழ் சினிமால 5 ஸ்டார் அப்படின்ற படத்தின் மூலமா தான் ஒரு நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா கண்ணும் கண்ணும், சீனா தானா இந்த மாதிரி தொடர்ந்து இவருக்கு ஹீரோவா படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ பிரசன்னாவை பார்க்கறதே அரிதா இருக்கு. பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இவருக்கு கிடைக்கிறதே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் கொட்டின்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு ஹீரோ சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்திலையும் பிரசன்னா ஹீரோவா நடிக்கும் போது அந்த படங்கள் ஒண்ணு பெருசா ஓடி பிளாக் பஸ்டர்லாம் ஆனதே கிடையாது. அதனால ஒரு கட்டத்துல பிரசன்னாவை அப்படியே செகண்ட் ஹீரோவா மாத்தி விட்டாங்க. பிரசன்னா தனியா நடிச்சா அந்த படம் ஹிட் ஆகாது அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒன்னு செகண்ட் ஹீரோவா இருக்கும், இல்லனா குணச்சித்திரமா இருக்கும், இல்லனா வில்லன் கேரக்டரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வைபவ். ஆரம்பத்துல இவர் தெலுங்கு படத்துல தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அது மூலமா தான் ஒரு நடிகராவே இவர் மாறினாரு. அதுக்கப்புறமா தான் வெங்கட் பிரபு இயக்கத்துல சரோஜா அப்படின்ற படத்துல நடிச்சதின் மூலமா தமிழ்ல அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு டீம்லயே சேர்ந்து கோவா, மங்காத்தா, சென்னை 28 இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சுந்தர்சி கூட டிராவல் பண்ணி ஆம்பல, அரண்மனை மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. இதன் மூலமா தான் மேயாத மான் அப்படின்ற ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் இவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வைபவ் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் கூட உருப்படியா பெருசா ஓடினதே கிடையாது. அவரோட படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டீமோட வந்தா மட்டும்தான் முடியும். அதாவது சென்னை 28லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வருவார்ல, அந்த மாதிரி நடிச்சா மட்டும்தான் ஒரு படங்கள் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. மெய்யாதமான ஒரு நல்ல சக்சஸை கொடுத்தாலும் அடுத்தடுத்து நடிச்ச எல்லா படமும் மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வைபவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல கூட அவரோட 2-3 படங்கள் வெளிவந்திருக்கு. ஆனா வைபவ் இன்னும் ஹீரோவா நடிக்கிறாரா அப்படின்ற குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீவா. இவங்க அப்பா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண 50வது படம் தான் ஆசை ஆசையாய். இந்த படத்தின் மூலமா தான் ஜீவா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச நிறைய படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆயிட்டே வந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு லவ்வர் பாயா தான் இருந்தாரு. இவரோட படங்கள்ல லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது யங்ஸ்டர்ஸை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஜீவாக்கு பெருசா மார்க்கெட்டே இல்ல. அந்த டைம்ல தான் ஜீவா மறுபடியும் சந்தானத்து கூட சேர்ந்தாரு. SMS மாதிரி இன்னொரு ஹிட் கிடைச்சிடாத நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஜீவாக்கு கரெக்டா அந்த டைம்ல என்றென்று புன்னகை படம் அமைஞ்சிச்சு. ஜீவா, சந்தானம், வினய் இவங்க 3 பேரோட காம்போ இதுல அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறமாவும் ஜீவா டபுள் சப்ஜெக்ட் தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த டைம்ல தான் அருள்நிதி கூட சேர்ந்து களத்தில் சந்திப்போம் அப்படின்ற படத்துலலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. ஜீவா கடைசியா நடிச்ச படம் பிளாக். அது ஒரு நல்ல விமர்சனம் வந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயே ஒரு நல்ல கலெக்ஷன் அந்த படத்துக்கு இருக்கு. இதே பிடிச்சிட்டு அடுத்தடுத்த படங்களை தொடர்ந்து ஹிட் கொடுத்தாரு அப்படின்னா ஜீவா விட்ட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிபி. இவர் சத்யராஜோட மகன் அப்படின்றதுனால சினிமாவுல ஈஸியா நுழைஞ்சிட்டாரு. இவர் நம்ம தமிழ்ல ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவரோட சினிமா கெரியரே ஆரம்பிச்சாரு. அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து சில படங்கள் நடிச்சாரு. ஆனா இப்போ வரைக்குமே இவர் நடிச்ச படங்கள்ல சரியான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. நாய்கள் ஜாக்கிரதை, சத்யா, கபடதாரி இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோ மெட்டீரியலா இவரை பார்க்கறதே கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய். இவர் பகவதி படத்துல விஜயோட தம்பியா சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச அதிகமான படங்கள்ல செகண்ட் ஹீரோ சான்ஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சு. இப்பெல்லாம் ஜெய்க்கு சான்ஸே கிடைக்கிறது இல்ல. அந்த டைம்ல அவர் நடிச்ச அதிகமான படங்கள் செகண்ட் ஹீரோவா தான். ராஜாராணி, எங்கேயும் எப்போதும், சுப்பிரமணியபுரம் இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதுல சுப்பிரமணியபுரம் படத்துல இவர் பண்ண அழகர் கேரக்டர் இன்னைக்குமே நம்மளோட மனசுல நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.